வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். பதற்றத்தில் இந்தியா. குறிப்பாக பொருளாதார ரீதியான மாற்றம் ஒன்று வேண்டும் என்று சிங்கள மக்கள் கருதியதன் காரணமாகத்தான் அனுர குமாராவை வெல்ல வைத்திருக்கின்றார்கள் என்று பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் தெரிவித்திருந்தார். இதேவேளை அனுர குமார திசநாயக்க எடுக்கும் முடிவுகளால் இந்தியாவிற்கு ஏற்பட இருக்கும் பதற்ற நிலை தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் பலாலி விமான நிலையத்தில் ஏர்போஸ் A320 தரையிறங்க தயாராகவும் உள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. இஸ்ரேலில் பணிபுரிந்து வந்த இலங்கையர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதான அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக தூதுவர் பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு. 2024 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதிகளில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. விசேட விசாரணை பிரிவு. ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல். தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான இன்றைய சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. எனினும் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கூட்டம் நிறைவடைந்தவுடன் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனைவரும் விரைவாக அவ்விடத்திலிருந்து சென்று விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கஞ்சா பறிமுதல். ராணுவ புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் 3.5 கோடிக்கும் அதிகம் மதிப்புள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மணல்காட்டு பகுதியிலேயே இந்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த நிறை 104 கிலோ என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளானது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு மிகவும் நுட்பமான முறையில் கடத்தி வரப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் பேருந்து சேவை. பருத்தித்துறை சாலையினரான கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கு நடத்தப்பட்ட பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் குறித்த பேருந்து சேவைகள் நாளை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டு வரை இடம்பெற்ற சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகள் இன்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமந்திரன் விடுத்துள்ள சவால். தமிழரசு கட்சியுடன் பங்காளி கட்சிகள் இணைய விரும்பாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியாக தனித்து களமிறங்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன.